வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலையில்லை. அரை நிமிடம் உள்ளம் உருகி உண்மையாகவும் அன்போடும் பக்தியோடும் முருகனை வணங்கினால் கேட்டவர்களுக்கு கேட்ட வரங்கள் மட்டுமல்ல, நினைத்தவருக்கு நினைத்த வரத்தையும் கொடுக்கும் வள்ளல் என அருணகிரிநாதர் கூறியுள்ளார். சரண கமல் ஆலயத்தில் அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடமட்டி பவவினையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ, கருணை புரியாதிருப்பதெனக்குறை இவ்வேலை செப்பு கைலைமலை நாதர் பெற்ற குமரோனே. கடகப்புய மீதி ரத்ன மணியணி பொன் மாலை சச்சை கமழும் மன மார்கடப்ப மணிபோனே. தருணம் இதை யாம் மிகுத்த கனமதுர நீழ்ச்சவுக்க சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முத்தி பரகதி நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா. அருணதல பாத பத்ம மதுநிதமுமே துதிக்க அரிய தமிழ் தானழித்த மயில்வீரா. அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது உதித்த அழகு திருவேரகத்தின் முருகோனே. வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம. பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் வரக்கூடிய நாள்தான் தைப்பூசம். சூரனை வெல்வதற்காக சிவசக்தி ஐக்கியமாக பார்வதி தேவி முருகனிடம் வேலை வழங்கிய நாள். முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட நாளும் இந்த தைப்பூச நாளில்தான். இந்த நாளில் நாம் அனைவரும் முருகா, எனக்குள் இருக்கும் சூரனை கொன்று எனக்கு நல்ல வழியை காட்டு, உன் பாதத்தில் என்றைக்கும் எனக்கு இடம் கொடு, உன்னை சுமக்கக்கூடிய மயிலாகவும் என்றைக்கும் உன்னை பற்றி பேசும் சேவலாகவும் மாற்று என்று அவனிடம் தஞ்சம் அடையக்கூடிய நாள். அசுரர்களின் இன்னல்களில் இருந்து தங்களை விடுவிக்குமாறு தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தார்கள். அப்போது சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து முருகப்பெருமான் தோன்றினார். அந்த சமயத்தில் நெற்றிக்கண்ணின் அக்னியை தாங்க முடியாமல் தேவர்களும் அம்பிகையும் பயந்து ஓடினார்கள். அப்பொழுது அம்பிகையின் காலில் இருந்த நவரத்தினம் பொருந்திய சிலம்பு கலன்றி விழுந்தது. சிவபெருமான் அந்த நவரத்தினங்களையும் பார்த்தார். அந்த நவரத்தினங்கள் பெண்களாக மாறி நின்றார்கள். சிவபெருமான் அருள் பார்வையால் அந்த 9 பெண்களையும் பார்க்க அவர்கள் அனைவரும் கருவுற்று நின்றார்கள். அந்த நவசக்திகளுக்கு பிறந்தவர்கள்தான் முருகப்பெருமானின் தம்பிகள். இந்த 9 நவசக்திகளிடமிருந்து யார் யார் பிறந்தார்கள் என்று நாம் பார்க்கலாம். மாணிக்க வள்ளியிடமிருந்து வீரமிகு வீரபாகு தோன்றினார். மௌதிக வள்ளியிடமிருந்து வீரகேசரி தோன்றினார். புஷ்பராக வள்ளியிடமிருந்து வீர மகேந்திரர் தோன்றினார். கோமேதக வள்ளியிடமிருந்து வீர மகேஸ்வரர் தோன்றினார். வைடூரிய வள்ளியிடமிருந்து வீர புரந்தரர் தோன்றினார். வைர வள்ளியிடமிருந்து வீர ராக்கதர் தோன்றினார். மரகத வள்ளியிடமிருந்து வீர மார்த்தாண்டர் தோன்றினார். பவள வள்ளியிடமிருந்து வீராந்தகர் தோன்றினார். இந்திர வள்ளியிடமிருந்து வீரதீரர் தோன்றினார். இந்த 9 பெயர்களும் 9 சக்திகளிடமிருந்து பிறந்த நவ வீரர்களாக திகழ்கிறார்கள். இவர்கள் பிறக்கும் பொழுது அந்த பெண்களின் உடலில் இருந்து வந்த ஒவ்வொரு சொட்டு வேர்வை துளியில் இருந்தும் ஒவ்வொரு குழந்தைகளாக பிறந்து லட்ச குழந்தைகள் பிறக்கிறார்கள். 109 பேரும் சிவபெருமான் முன்பு வந்து நின்றார்கள். நீங்கள் அனைவரும் முருகப்பெருமானுக்கு துணைவர்களாக இருக்க வேண்டும் என்று சிவபெருமான் கூறினார். மேலும் அவர்கள் அனைவருக்கும் அற்புதமான ஆயுதங்கள் கொடுத்து என்றைக்கும் முருகனுக்கு துணைவர்களாக உடன் பிறந்தவர்களாக இருந்து முருகனுக்கு காவலாக இருக்க வேண்டும் என்று சிவபெருமான் ஆசீர்வதித்தார். செல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெட்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கேன் தலைமேல் ஐயன் கையெழுத்தே. விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மொய்மை குன்றாம் ஒழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் 12 தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் 2 தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே.